இத பாருடி, நிச்சயதார்த்தத்துக்கு தான் உன் புருஷன் வரல, கல்யாணத்துக்காவது கரெக்டா வர சொல்லு. ஆமா, திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க, அவர் வருவாரு. ஹே கௌதம், இது நல்லா இருக்குமா பூஜாக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்கம்மா. கொடு. ஹலோ. என்ன கௌதம், கல்யாணம் சந்தோஷமா? ஆமா, நீங்க யாரு? உனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவளை கட்டிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்ங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு பூஜா வேண்டாம். நீ ஒரு பொம்பளை புள்ள, பொண்ணுங்களை அசிங்கமா போட்டோ எடுக்கிறதா உன் தொழில். மொத்தத்துல ஒன்ன மாதிரி கேடிக்கு பூஜா கடிக்கவே கூடாது. டென்ஷனா இருக்குல்ல? இருக்கணுமே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் பொண்ணை கட்டிக்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு பூஜாவோட சித்தி ஒன்ன பார்த்து சொல்லுவா. பின்னாடி திரும்பி பாரு, வயலட் கலர் சாரியில அழகா லட்டு கொண்டு வரா. சாப்பிட்டுக்கிட்டே கேளு. என்ன லட்டு சாப்பிட மூடே இல்ல? என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாத கௌதம், அது ஒன்னால முடியாது. அத்தனை பொண்ணுங்களோட டீடைல்ஸும் நாளைக்கு 10 மணிக்கு பூஜா வீட்டுக்கு போகும். முடிஞ்சா தடுத்துக்க. நான் சொல்லிடுறேன். 5 minutes please. சாரி மேடம். ஆமா, கேட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவளே வந்துருவால. ஹலோ. என்ன கௌதம், பாக்குறதுக்கு படிச்ச புள்ள மாதிரி தெரியற? இப்படி வீட்ல இருந்து மூச்சு வாங்கி எஸ்டிடி பூத்ல எல்லாம் போய் பாக்குறியே. எஸ்டிடி பூத்ல என்ன பைனாகுலர்ஸ் வச்சா பார்க்க போற? அப்படியே திரும்பி உன் வீட்டை பாரு. அடடா, முகம் சரியா தெரியலையா கௌதம்? நானாவது தெரியறேன்னா உன் பால்கனில இருந்து கையை காமிக்கிறேன், தெரியுதா? பால்கனில இருக்க பல்பு ஒன்ன மாதிரியே இருக்கு. உன் வீட்டுல இருக்க போனால நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீயா ஒதுக்கிடு. அப்புறம் நீயாச்சு, நானாச்சு, இந்த முருகனாச்சு. முருகா முருகா. ஹேய் எஸ்கே. ஹேய் Hi boys, what is this? Actually என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம். அத ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் கேட்டதுனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நானும் அவனும் காமன் ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பங்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். வெரி குட். பை தி வே, ஆறுமுகம் எங்க? அவன் வெளிய பத்திரிகையில பேர் எழுதிட்டு இருக்கான். மிஸ்டர் பிரானேஷ், வயலஸ் கார்டன், குன்னூர். இன்விடேஷன்லாம் ஏதோ சொல்றா. பூஜா, லவ் யூ பூஜா. வாட்? பேனா ஒண்ணுல லோக்கல் பேனா. நீங்க சொல்லுங்க. டாக்டர் தீபக் அண்ட் ஃபேமிலி, வெலிங்டன். ப்ரொஃபசர் ராமச்சந்திரன், குன்னூர். ராமச்சந்திரன் பக்கத்துல குடி வச்சது முக்கியம் இல்ல முருகா. ஐ லவ் யூ பூஜா. பூஜா, லவ் யூ பூஜா. பூஜா. ஏதாவது சொன்னியா ஆறுமுகம்? ஆமா. சிச்சி இல்ல. இல்ல. கந்தனுக்கு அரோரா, முருகனுக்கு அரோரா. என்ன சொல்ற? கல்யாணம் நடக்கூடாதுல்ல, அதான். இப்படிதான் சொல்ற, ஆனா கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் வந்தாச்சு. முகூர்த்தமே வரட்டுங்க. இந்த ஆறுமுகம் சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்துவான். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? நல்ல வேளை, இப்ப நமக்கு விஷயம் தெரிஞ்சதுனால சரியா போச்சு. வேற ஏதாவது இருக்கான்னு போய் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன ஆண்டி? முகூர்த்த புடவை செலக்ட் பண்ண தானே உங்களை வர சொன்னோம். நீங்க வராததுனால பூஜாவே அதை செலக்ட் பண்ணிட்டா. இட்ஸ் ஓகே ஆண்டி. இனிமே பூஜா டேஸ்ட் தான் என்னோட டேஸ்ட். ஹாய் கௌதம். ஹாய். எப்படி இருக்கு முகூர்த்த புடவை? ரொம்ப அழகா இருக்கு, உன்ன மாதிரியே. ஓ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நம்பர் 32 இதுதானே? இங்க விஜயலட்சுமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? சரியா 10 மணிக்கு டெலிவரி பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க. எங்க இருந்து? ஃப்ரம் அட்ரஸ் முருகான் இருக்குங்க. முருகா. முருகான்னு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. அப்புறம் எதுக்கு ஆண்டி இந்த பார்சல் வாங்குறீங்க? இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? யாரு என்னன்னு தெரியாம எதுக்கு ரிஸ்க் ஆண்டி? ரிஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல, தாங்க. கரெக்டா நம்ம வீட்டு அட்ரஸ் போட்டு அதுவும் என் பேர் காமிச்சிருக்காங்க. என்னன்னு தான் பாப்போமே. அல்வாவை போய் கொரியர்ல அனுப்பிச்சிருக்காங்க. பூஜா, இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டியே கௌதம்? என்னம்மா கௌதம், முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. அல்வா பார்த்ததுக்கு உன் பிபி இப்படி இருக்குது. இரு பிரதர். ஏய் யாரா நீ? கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி வெறும் அல்வா அமைச்சிட்டானே அசால்ட்டா இருந்துறாத. நம்ம கேம் ஸ்வீட்
கொட்ட ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் அல்வா. வெக்கட்டா. வேணா. ஹலோ ஹலோ. என்ன கௌதம் இது முட்டாள்தனமா? நீ எடுத்த போட்டோல எரிச்சிட்டா மட்டும் நீ நல்லவன் ஆயிட முடியுமா? எனக்கு உன்னோட பாஸ்ட் தேவையில்லமா, எனக்கு உன்னோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ரொம்ப ஈஸியா பூஜாவோட சித்தி கிட்ட உன்னை கெட்டவன் நான் ப்ரூவ் பண்ணுவேன். உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் தேவையில்லமா, கெட்டது நடக்காம தடுக்கிறதா என் வேலை. ஹேய் வரட்டுமா? பெரிய பேப்பர்ல இந்த ஆறுமுகத்தோட காதல் 6 வரிதானா? பிரிச்சு போடுற ஆறுமுகம். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல ஆறுமுகம்? இல்லையா பின்ன? அதுவும் ஆசைப்பட்டவங்களோட வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என்னங்க ஃபீல் பண்றீங்க? நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கை கண்டிப்பா அமையுங்க. தேங்க்ஸ். உனக்கு இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையா ஆறுமுகம்? என்னங்க இப்படி கேட்டீங்க? எப்பவுமே சந்தோஷம் என் கூடவே இருக்குங்க. எதுல? அந்த கவர்லையா? ஐயோ பயங்கர பிரில்லியன்ட்டுங்க நீங்க. நீங்க கொடுங்க நான் பாக்குறேன். ப்ளீஸ் இல்லங்க. கொடுங்க ஆறுமுகம். வேண்டாங்க. கொடுங்க. சொன்னா கேளுங்க. பட் நான் சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைக்கும் போது உங்க சந்தோஷம் என்ன நான் தெரிஞ்சுக்க கூடாதா? கொடுங்க ப்ளீஸ். இல்லங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இப்போ ஐயோ சதுரி கிடக்குற எழுத்து அவன் சந்தோஷம் சேர்த்து வச்சு பார்த்தாதாங்க தெரியும் இந்த ஆறுமுகத்தோட சந்தோஷம். அது இல்ல ஆறுமுகம், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேப்பர்ல எழுதிருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரே பேப்பர்ல எழுதி பார்த்தங்க. 6 வரி தான் வந்துச்சு. ஆனா இந்த ஆறுமுகத்தோட சந்தோஷம் பெருசுங்க. அதான் இப்படிலாம். அதுக்கு சொல்லல ஆறுமுகம். இதுல எத்தனை கா எத்தனை மா எத்தனை ஊ இருக்கு பாரு. சப்போஸ் உயிர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோ. ஊ எடுத்துட்டு கா போட்டா கயிறாயிடும். கா எடுத்துட்டு தா போட்டா தயிராயிடும். தா எடுத்துட்டு மா போட்டா ஐயோ மாலா போடுறீங்க. ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து மாத்தினாலே பொருள் மாறுது. இதுல பாரு எத்தனை வார்த்தை இருக்கு. என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால இதை ஒன்று சேர்க்க முடியுங்க. இந்தாங்க. ஓகே, I'll try my level best. Bye. Hi. குயிலுக்கு கூ 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 என சொல்லி கொடுப்போம். அடாமா. மயிலுக்கு தா தேய் தா என சொல்லி கொடுப்போம். அடாமா. பூஜா ஊங்கற பாங்கற குக்குங்கற தத்தாங்கற இதெல்லாம் என்ன பூஜா? நீ கொடுத்த பேப்பர்ஸ் படிச்சதுனால இப்படி ஆயிட்டேன். படிச்சிட்டீங்களா? வா ஆறுமுகம் சொல்றேன். முருகா எங்க கூட்டி போறீங்க? எங்க சொல்லுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. எங்க ஏங்க நீங்க கூட்டி வரீங்க? இது செட் ஆகாதியா? காடு வருதுடி. இப்படி பார்த்தா மாடு கூட வரும். ஒண்ணுமே புரியல.
இந்தாடி 1000 ரூபாய். நான் பந்தயத்துல தோத்துட்டேன். என்னால இந்த பேப்பரை செட் பண்ண முடியல. என்னங்க இது? ஒன்னும் இல்ல ஆறுமுகம், நீ கொடுத்த அந்த பேப்பர்ஸ நைட் எல்லாம் செட் பண்ண ட்ரை பண்ண முடியல. அதனால யார் இந்த பேப்பரை செட் பண்றாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு பெட் வச்சுட்டேன். பெட் வச்சிட்டீங்களா? அது பேப்பர் இல்லைங்க, என் சந்தோஷம். உங்க சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப பெருசுங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்ளோ பணம் கிடைக்குதே. அதுக்காக உங்க அப்பாலாம் செட் பண்றது ரொம்ப டூ மச்சுங்க. எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் செய்றீங்க. உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான். ஆளாளுக்கு இப்படி பிரிச்சு செட் பண்ணா எப்படிங்க தெரியும்? அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? ஆறுமுகம் என்ன பூஜா, என்னாச்சு டாடி? என்னாலையும் செட் பண்ண முடியலம்மா. ஓ, இது யூ வின். thank you. மச்சான் பூஜா வீடுடா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சும்மா இருடா, கல்யாணம் விடுனா கலகலன்னு இருக்கும்டா. டேய் அன்னைக்கு நம்மள மார்க்கெட்ல அடிச்சானே அவன்டா. நீ சொன்ன மாதிரி தானப்பா செய்றோம். அரே ஹலோ 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 பிரதர்ஸ், படிக்க மாட்டியா? நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரியாம அன்னைக்கு சின்னதா ஒரு அடிதடி நினைச்சு ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. நாங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்க, நீங்களாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சாதானே கல்யாணமே கலகட்டும். என்ன சொல்றீங்க? பாட்டு சத்தம் வேற கேக்குது, போய் ஆட்டத்தை போடுவோமா? நோ ஃபீலிங்ஸ்.